உலகத் தமிழர்கள் அனைவரையும் மாற்றுக்குரல் இன்றைக்கு நாம் பேசக்கூடிய சர்வதேச காணொளியில் மத்திய கிழக்கினுடைய போக்கு, அமெரிக்கா இஸ்ரேலுடைய திட்டம், ஈரான் ஹிஸ்புல்லா ஹமாஸினுடைய வலையமைப்பு பின்னணி, சவுதி அரேபியாவுக்கு F-35 கொடுத்த விவகாரம், இஸ்ரேல் மக்களிடையே ஏற்படுகிற பயங்கர மன உளைச்சலும் பதட்டமும், பல்லாயிரக்கணக்கான மக்கள் இஸ்ரேலிலிருந்து வெளியேறுவது ஏன்? முதற்கண் இந்த செய்தி தொகுப்பின் முதலாவதாக, இஸ்ரேலிலிருந்து ஏராளமான மக்கள் நிரந்தரமாக வெளியேறுவதற்கு முடிவு செய்திருக்கிறார்கள். இந்த செய்தியை நியூயார்க் டைம்ஸ் மிக சிறப்பாக துல்லியமாக அவர்கள் கட்டுரையாக வெளியிட்டிருக்கிறார்கள். ஏன் மக்கள் நியூயார்க் டைம்ஸ் போட்ட செய்தியில அங்கிருந்து வெளியேறுகிறார்கள் என்ற கேள்விக்கு, நாட்டில் ஒரு நிலையற்ற தன்மை, அரசியலில் ஸ்திரத்தன்மை இல்லாத வலதுசாரிகளின் கடும் போக்குவாதம், சூளுரைக்கும் நாடுகளின் எண்ணிக்கை இஸ்ரேலுக்கு எதிராக அதிகரிப்பு, இனி வருங்காலமும் வரும் நூற்றாண்டுகளும் கூட மிக சிறந்த அளவில் இருக்காது, மரண படுகொலிகளை நாம் தொடர்ந்து விரோதிகளிடம் இருந்து சந்திக்க வேண்டும். ஆகவே நாம் நம்முடைய தலைமுறையில் நம்முடைய பிள்ளைகளை இந்த தேசத்திலிருந்து கடத்திவிட வேண்டும் என்ற எல்லையற்ற ஒரு பதபதைப்பில், உணர்வில் அந்த மக்கள் வெளியேறுகிறார்கள். டெல் அவீவ் போன்ற நகரங்கள் பாதுகாப்பற்றதாக அவர்கள் உணராத காரணத்தினால் 140,000 மேற்பட்ட மக்கள் நிரந்தரமாக வெளியேறிய நிலையில் இன்னும் பல லட்சக்கணக்கான மக்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு அவர்கள் உலகின் பல பாகங்களில் தேர்ந்தெடுத்து முயற்சி செய்திருக்கிறார்கள். சுவிட்சர்லாந்து, கனடா, யூரோப் யூனியன், அமெரிக்கா போன்ற நாடுகளை அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதில் ரொம்ப முக்கியமாக குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலுடைய அடுத்த கட்ட, மிக முக்கியமாக இஸ்ரேலுடைய இராணுவம் மீண்டும் குண்டுவீச்சை நடத்தி பலஸ்தீன மக்கள் 20 பேரை படுகொலை செய்திருக்கிறார்கள். 80க்கும் மேற்பட்ட மக்களை காயமடை செய்திருக்கிறார்கள். போர் நிறுத்தத்தில் 300க்கும் மேற்பட்ட மக்களை கொலை செய்திருக்கிறார்கள். நேற்று நள்ளிரவு வரை 48 பேரில் 47 பேரை உயிரோடனும் சடலங்களாகவும் ஒப்படைத்து விட்டார்கள். ஹமாஸ் எல்லா பணிகளையும் சிறப்பாக அழகா செய்து வருகிறோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டாங்க. அந்த பணிகளையும் ஹமாஸ் செய்து வந்த போதும் இஸ்ரேல் எப்படிப்பட்ட நாடு என்றால், மஞ்சள் கோட்டை தாண்டி விட்டார்கள் என்று பொய்யான காரணங்களை சொல்லி ஏர் ஸ்ட்ரைக் செய்து பலஸ்தீன அப்பாவி மக்களை படுகொலை செய்வதும், அவர்களுடைய அகதி முகாம்களில் குண்டு வீசுவதும் வாடிக்கையான ஒன்றாக இஸ்ரேலுக்கு போனது. அவர்கள் எவ்வளவுதான் அந்த மக்களை அழித்தாலும் அவர்களினுடைய நிரந்தரமான அந்த போர் வெறியை, இவர்களுக்கு எதிரான சிந்தனையை மீண்டும் 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 மழுங்கி போன கத்தியில் சாணை பிடிக்கும் சாணை சக்கரமாக அவர்களை இவர்கள் உருமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தவறான சித்தாந்தமும் தவறான சிந்தனையும் இஸ்ரேலுக்கு எதிரான மனநிலையை பலஸ்தீன மக்களிடத்தில் ஏற்படுத்துகிறது. எடியோத் அஹ்ரோனோத் இஸ்ரேலுடைய நாளிதழ் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில், மொத்தம் 90 லட்சம் மக்கள் கொண்ட அந்த நாட்டில் 20 லட்சம் மக்கள், குறிப்பாக 2 million people, அவர்கள் மன அழுத்தம், தூக்கமின்மை, கெட்ட கனவுகள், சிறுநீர் கழிப்பது, அலறுவது, தற்கொலை செய்து கொண்டிருப்பது என்ற அளவில் அந்த மக்கள் ஒரு பேனிக், ஒரு கலக்கம் அதிகரித்து வருவதை, இதன் மூலமாக நாட்டில் 20க்கு மேற்பட்ட இஸ்ரேல் அமைப்புகள் எடியோத் அஹ்ரோனோத் நாளிதழ் வெளியிட்டது செய்தியை இஸ்ரேல் உறுதி செய்திருக்கிறது. இந்த நாட்டில் 2 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் பதட்டத்தில், மன அழுத்தத்தில், தூக்கமின்மையால் அவர்கள்
மிக 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 மோசமான ஒரு எல்லைக்கு தேசம் சென்று கொண்டிருப்பதையும் நாம் இப்போது பார்க்கிறோம். இதுல 70 விழுக்காடாக அதிகரிப்பது, அந்த 20 லட்சத்தில் 70 விழுக்காடு அதிகரிப்பு, ஹெல்ப்லைன் உதவிக்கான ஆட்கள் பன்மடங்கு அதிகம். இந்த சூழ்நிலையில் இஸ்ரேல் ஒரு பாதுகாப்பற்ற வாழும் மக்கள், அறிவுஜீவிகள் மன உளவியல் சிக்கலில் மாற்றியிருக்கிறார்கள். பலஸ்தீன படைகளை அவர்கள் 2023 அக்டோபர் 7 வரை அவர்கள் எப்படியெல்லாம் தாக்கினார்கள் என்ற ஒரு அத்தன்டிசிட்டியான ஆதார கணக்குகளை இஸ்ரேல் வெளியிட்ட போதும் உலகின் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மெர்கோவா வெர்ஷனை தொடர்ந்து 100 கணக்கில் அழித்தார்கள். ஹமாஸ் துல்லியமாக அழித்து சிதறுண்டு போகும் படைகள், உள்ளே இருக்கும் அனைவரையும் கொலை செய்யக்கூடிய இந்த திட்டம் அவர்களுக்கு எப்படி உருவானது என்பதை நுணுக்கமாக ஆராய்ந்தால் யாருக்கும் தெரியாத ஒரு இரகசிய பொத்தான், அதுதான் அதன் மைய உயிர் நாடி மெர்கோவா டேங்கர்கள். அதனை துல்லியமாக கண்டுபிடித்து அதை ஹேக் செய்து அதனுடைய மற்ற ஏனைய கரங்கள் கருவிகள் முடங்கி போகும் அளவிற்கு ஹேக் செய்திருக்கிற வலிமையான தொழில்நுட்பம் ஹமாஸிடம் எப்படி கிடைத்தது என்பதை அறிந்து மெர்கோவா டேங்கரின் விடுதலை படைகளின் இந்த உரிய முடக்கத்தை கண்டு, காலி செய்ததை கண்டு இஸ்ரேல் இன்டெலிஜென்ஸ் அலறிப்போயிருப்பதாகவும் செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இதற்கிடையில சவுதி அரேபியாவுக்கு F-35 வழங்கியதில் இஸ்ரேல் மாறுபட்ட கருத்து கொண்டிருக்கிறது. ஆக நமக்கு வந்த ஒரு செய்தி, தொழில்நுட்ப சிஸ்டத்தில் ஒன்றை குறைத்து அதற்கு பகரமாக ஏவுகணைகள் வழங்கும் புதிய தொழில்நுட்பத்தை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பகரமாக வழங்கியிருப்பதாகவும், அதை சவுதி ஏற்றுக்கொண்டதா என்ற செய்திகளும் இதுவரை தெரியாத நிலையில், ஆஸ்திரேலியா சவுதி அரேபியாவுக்கு தொழில்நுட்பம் வாய்ந்த ஜமால் கஷோகி படுகொலைக்கு காரணமான மன்னர் குடும்பத்தை சார்ந்த முகமது பின் சல்மானின் அரசாட்சி நடக்கும் சவுதிக்கு கொடுப்பதை ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல், ஆஸ்திரேலியாவில் இருக்க மனித உரிமை ஆர்வலர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் என்பதை நியூயார்க் நாளிதழ், டைம்ஸ் நாளிதழ் தன் கருத்தில் தெரிவிக்கின்றது. ஆனால் நியூயார்க் டைம்ஸினுடைய சிறப்பு ரிப்போர்ட்டராக இருந்த ஜமால் படுகொலை, கஷோகியினுடைய படுகொலை குறித்து அது ஏன் கேள்வி எழுப்ப தவறுகிறது என்ற கேள்வியும் சர்வதேசத்திலிருந்து வந்திருக்கிறது. உலகின் மிகப்பெரிய அளவிலான நம்முடைய கேள்வி என்னவென்றால், மனித உரிமை மீறல்கள் 70,000ற்கு மேற்பட்ட லட்சக்கணக்கான மக்களை படுகொலை செய்து 2 லட்சத்திற்கும் சரியான அளவிலே ஊனமுற்றும் சிறு குழந்தைகள், கர்ப்பிணிகள், பெண்கள், வயது முதிர்ந்தோர்கள் எல்லாரையும் கொலை செய்து அவர்களுக்கு F-35 கொடுத்திருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு கொடுத்த அந்த மனித உரிமை படுகொலையை விட ஜமால் கஷோகியின் படுகொலை ஒருவன்தான் என்று சொல்வதிலும் நியாயப்படுத்துவதிலும் அதில் நியாயம் இருக்கிறதா என்பதை நாம் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள காட்டுக்கொள்கிறோம். இந்நிலையிலே ஹிஸ்புல்லா ஒரு வலிமையான அமைப்பு. அதன் தலைவர்கள் ஹசன் நஸ்ருல்லா, அலி கராரி, பாத் ஷுக்கூர், அது மட்டுமல்லாமல் அகில் போன்றவர்களின் படுகொலையை தொடர்ந்து 1980ஆம் ஆண்டு அந்த படுகொலை, அந்த இயக்கத்தில் வலிமையான ஒருவராக இருந்த ஹயாத், மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவனான ஹயாத் அலி தபஅதாபி படுகொலை செய்யப்பட்டது பெரும் கொந்தளிப்பை லெபனானில் மட்டுமல்ல ஈரானிலும் ஏற்படுத்தியிருக்கிறது. ரிதுவான் படைகள் வலிமையான படைகள். அந்த படைகளை தலைமையேற்று சென்றிருந்த ஹயாத் அலி தபஅதாபியின் படுகொலை ஒட்டுமொத்த ஹிஸ்புல்லாக்களை கொதிநிலைக்கு சென்றிருக்கிறது. தற்போது நமக்கு கிடைத்த தகவல், ஹிஸ்புல்லா ஏற்கனவே சிரியாவின் கிராமப்புறங்களிலிருந்து எல்லையோர கிராமங்கள் வாயிலாக ஆயுத கடத்தலை அதிகரித்து வரும் நிலையில் தற்போது லெபனானின் எல்லைக்குள் ஆயுத கடத்தல் அதிகரித்து வருவதும்
ஏராளமான ஏவுகணைகள் தயாரிக்கும், ராக்கெட்டுகள் தயாரிக்கும் தொழில்நுட்ப பலஸ்தீன வல்லுநர்கள் அணியணியாக லெபனானுக்குள் வந்து பெரும் அளவில் இராணுவ தயாரிப்பை தனது சர்வதேச தலைமை ஈரானின் ஒத்துழைப்போடும் தொழில்நுட்பத்தோடும் பண வலிமையோடும் செய்து கொண்டிருக்கிற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே இந்த நிலையில் ஹிஸ்புல்லா படையில் தபாதாபியினுடைய ஒரு சீனியர் தலைவர் கொல்லப்பட்டது அவர்களுக்கு வரும் கொதிநிலை. ஈரானுடைய முக்கிய தலைவர் சையத் அலி காமினியை படுகொலை செய்வதற்காக திட்டமிட்ட விவகாரத்தில் ஈரானில் உளவாளிகள் பிளக்கப்பட்டதாகவும் இரகசிய இடத்தில் அவர் மிக 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 பாதுகாப்பான முறையில் பாதுகாக்கப்படுவதாகவும் மசூத் பெசஸ்கியான் அறிவித்திருக்கிறார். அமெரிக்கா, இஸ்ரேல் உச்சபட்ச தலைவர் ஆயத்துல்லா கமேனியை கொலை செய்யும் பொருட்டு ஈரானில் அரசியல் கிளர்ச்சி, ரிவோல்ட், ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி நாட்டின் ஸ்திரத்தன்மை ஏற்படுத்தின தொடர் முயற்சியை ஈரான் முறியடித்திருக்கிறது என்ற தகவலையும் மசூத் பெசஸ்கியான் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நேரத்தில் நீங்கள் பாருங்கள், இப்பொழுது இஸ்ரேலின் மக்கள் தொடர்ந்து வெளியேறுவது, இஸ்ரேல் ஹமாஸோடு இதுவரை தொடர் தாக்குதல், ராக்கெட் தாக்குதல், ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் ஹயாத்தம் அலி தபாதாபியின் படுகொலை, அடுத்த கட்டத்தில் ஹிஸ்புல்லாவின் துணையாளுமையாக இருக்கும் சகோதர அமைப்பான ஹமாஸ் இருவரும் இணைந்து பெரும் ஆயுதங்கள் கடத்தல், ஆயுத தயாரிப்பு. ஈரான் கடும் கோபமுற்று பிரிதொரு நிலையில் 12 நாள் போரை விட அடுத்த கட்ட ஒரு பார்வையை, அடுத்த கட்ட எச்சரிக்கையை, அடுத்த கட்ட போருக்கு தன்னை தயார்படுத்தி வருகிற நிலை. இதையெல்லாம் இணைத்து பாருங்கள். இஸ்ரேல் மக்கள் ஏன் அஞ்ச மாட்டார்கள்? இஸ்ரேல் மக்கள் ஏன் வெளியேற மாட்டார்கள்? இஸ்ரேலில் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் ஏன் பீதியடைய மாட்டார்கள்? உளவியல் ரீதியாக, மனோ ரீதியாக, சைக்காலஜிக்கல் வார் இந்த மாதிரி இருக்கிற போது அவர்கள் அங்கே எப்படி இருப்பார்கள்? ஆனால் இஸ்ரேலுடைய மூடத்தனம் இதில் என்ன தெரிகிறது என்றால், தொடர்ந்து கொலைகளை செய்துவிட்டால், மக்களை கருவறுத்து விட்டால் தேசம் ஒன்றுமில்லாமல் போய்விடும், அது பின்பு நமக்குத்தான் என்று வினையை அது விதைத்து கொண்டே இருக்கிறது. என்ன கதை என்றால், திருமண வீட்டில் சீப்பை ஒழித்து விட்டால் திருமணம் நின்றுவிடும் என்பதற்கு ஒப்பாக அறிந்து கொள்ள முடியாத சூட்சமங்கள் செய்வதில் நான் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் அங்கே என்ன நடக்கிறது தோழர்களே? சூட்சமங்களுக்கெல்லாம் சூட்சகமாக, சதியாளர்களுக்கெல்லாம் சதியாக, சதியை மதியால் வென்றுவிடுவோம் என நம்புகின்ற இஸ்ரேலுக்கு அறியாத புறத்தில் அத்தேசத்திலிருந்து விஞ்ஞானிகள், இளைஞர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், ஆண்டர்பிரைனர்கள், பொதுமக்கள், குழந்தைகள், பெண்கள் சாறை சாறையாக வெளியேறி கொண்டிருப்பது நல்ல விளைவுகளை ஏற்படுத்தாது. அரசினுடைய பாலிசிகளுக்கு அமெரிக்காவை திணறடிக்கும் நிலையில் அவர்களுடைய நடவடிக்கை தற்போது அதிகரித்து வருவது. ஓமனின் மீதும் தாக்குதலுக்கு பெஞ்சமின் நெதன்யாகு திட்டமிட்டிருப்பதாகவும் செய்திகள் வருகிறது. எதை தின்றால் பித்து தீராது என்கின்ற ஒரு நிலைக்கு பெஞ்சமின் நெதன்யாகும் அவரது கூட்டாளிகளான பென் கெவிர் மற்றும் சுமோட்ரிச், பெசலில் சுமோட்ரிச் போன்ற யூத சியோனிச கடும்போக்குவாதிகள் எதை தின்றால் பித்து தீராது என்பதை போன்று அவர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அதைவிட பித்தை தின்ற சிறு நாயை போல், கொக்கரிக்கும் ஓநாய்களின் கூட்டங்கள் போல் தற்போது மனிதர்களை கபலீகரம் செய்யும் இஸ்ரேலின் நடவடிக்கை இறுதியில் என்ன நடக்கப் போகிறது என்பதை நீங்களே யூகித்திருப்பீர்கள். இந்த அளவிற்கு அவர்கள் சூட்சமத்தின் தொடர் எதிரிகளை அவர்கள் சம்பாதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அமெரிக்கா ஒரு காலகட்டத்தில் முனைமழுங்கி போகிற கத்தியால் தீட்டப்படுவதற்கு சாணை இருந்தும், அது தீட்டப்பட்டாலும் அதில்
கூர்மையேறாத ஒரு சாணை இருந்தும் தீட்டப்பட்ட கத்தி கூர்மையேறாத மழுங்கு நிலைக்கு தள்ளப்படுகிற சூழல் உருவாக்கிடும். அது ஒரு நூற்றாண்டெல்லாம் அதிகரிக்க வேண்டிய தேவையில்லை. அப்போது இந்த இஸ்ரேலை காப்பாற்றுவது யார்? இதையெல்லாம் உணர்ந்துதான் தற்போது ஏராளமான லட்சக்கணக்கான இஸ்ரவேலர்கள் தேசத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். சுவிட்சர்லாந்து, பின்லாந்து, யூரோப் நாடுகளின் பல பகுதிகள், கனடா, அமெரிக்கா என்று பல தேசங்களை அவர்கள் நாடி தமக்கு எது பாதுகாப்பாக இருக்குமோ அங்கு செல்கிற காட்சியும் காண முடிகிறது. ஏனால் அவர்கள் பலருக்கு இரட்டை குடியுரிமை உண்டு. அதையும் அமெரிக்காவினுடைய நியூயார்க் டைம்ஸ் சொல்கின்றது. யூத ஹீப்ரு நாளிதழான எடியோத் அஹ்ரோனோத் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட 20 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் தூக்கமின்மையால் பைத்தியம் பிடித்தவர்களாக மாறி அலறல் அச்சத்தால் அவர்களுக்கு அதிகமாக இன்னும் ரீஹபிலிட்டேஷன் சென்டரும் மருத்துவர்கள் உதவியும் தேவை என அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தேவை அங்கு இல்லை என்பதையும் 20க்கும் மேற்பட்ட அமைப்புகள் உண்மைதான் என்பதையும் எடியோத் அஹ்ரோனோத்தின் கருத்தையும் உறுதி செய்திருக்கிறார்கள். ஆக இப்பொழுது பார்க்கிற பார்வையில் இறுதியாக மீண்டும் ஒரு போர் ஏற்படுமா? ஏற்பட்டால் என்ன? இந்த 3 கேள்விகள் இருக்கிறது. ஏற்பட்டால் விளைவுகள் கடுமையாக இருக்கும். அந்த போரில் ஹிஸ்புல்லா, ஹமாஸ், ஈரான், ஹவுதிகள் ஈடுபடுவார்கள். மத்திய கிழக்கின் நிலை மாறும். இது மற்றொரு பரிணாமத்தை கொண்டு செல்லும். ஆக மத்திய கிழக்கில் கடும்போக்கு சியோனிச தத்துவம் அமெரிக்காவோடு இணைந்து குரூர திட்டத்தை, சூழ்ச்சிகளை செய்யும் காலமெல்லாம் இயற்கை அவர்களுக்கு எதிராக செயல்படுவதைத்தான் நாம் உணர முடிகின்றது. 2023 அக்டோபர் 7 இதுகாரம் பெரிய வல்லமை கொண்ட 2 நாடுகளின் சர்வ சக்திகளும், ஆயுதப்படைகளும், வெடிகுண்டுகளும், ராக்கெட்டுகளும், ட்ரோன்களும், இன்னும் உண்டான மிசைல்கள் தாக்குதல்களை நடத்தி பங்கருக்குள் போய் லட்சக்கணக்கான ஆர்மிகள், வான்பாடை, F-35, F-65, F-16, F-52, பங்கர் பஸ்டர் எல்லாம் போட்டும் அழிக்க முடியாத ஒரு சிறு குழு ஹமாஸ் மீண்டும் மீண்டும் உருவாகி வருவது அவர்களை சாய்ப்பதற்கு, ஓய்ப்பதற்கு வலிமை இல்லை. இவர்களுக்கு எங்கிருந்து இந்த வலிமை கிடைத்தது, ஆள்பலம் கிடைத்தது, ஆயுத பலம் கிடைத்தது என்ற கேள்விக்கு விடை தெரியவில்லை என்பதே உண்மை. நன்றி.